இன்று இந்த பூமியில் மறைமுகமாக வாழ்ந்து வருவதாக கருதப்படும் சில உயிரினங்களில் ஒன்றாக இருப்பதுதான் இந்த ஓநாய் மனிதன் பற்றிய மர்ம குறிப்புகள். பௌர்ணமி வெளிச்சத்தில் ஒரு மனிதன் மிருகமாக மாறி மனிதர்களை வேட்டையாடுவான். அதைத்தான் ஓநாய் மனிதன், வோல்ஃப்மேன், வேர்வோல்ஃப் என்று அழைக்கப்படுகிறது. ஓநாய் மனிதன் பற்றிய முதல் தகவல்கள் கிரேக்கர்கள் எழுதிய புராணங்களில் சொல்லப்படுகிறது. ஹெரோடட்டாஸ் எழுதிய இதிகாச கதைகளில் நியூரி என்ற இனத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இந்த நியூரி இன மக்கள் சிந்திய எனப்படும் காடும் மலையும் கொடிய மிருகங்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் வாழ்ந்து வந்தார்கள். இந்த நியூரி இன மக்கள் பௌர்ணமி தின இரவில் தங்களோட சுய அறிவை இழந்து உடல் முழுவதும் ரோமங்கள் வளர்ந்து ஓநாய் மனிதர்களாக மாறி சண்டையிட்டுக் கொள்வார்கள். ஒரு காலகட்டத்தில் அவர்கள் பக்கத்து ஊர்களில் உள்ள மனிதர்களை வேட்டையாடி உள்ளனர். ஆனால் மறுபடி காலை சூரியன் உதிக்கும் போது மறுபடியும் பழைய மனிதர்களாக மாறி என்ன நடந்தது என்று மறந்து விடுவார்கள். இதை அறிந்த அரசர்கள் இந்த இன மக்களை தங்களுக்கு கீழே வைக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அது முடியாத காரணத்தால் அந்த நியூரி இன மக்களை ஒதுக்கி வைத்தார்கள். இவ்வாறு அவர் தன்னுடைய இதிகாச கதைகளில் குறிப்பிட்டுள்ளார். அதே கிரேக்க புராணங்களில் பெலஸ்கஸ் மகனான லைகோன்சியஸ் கடவுளுக்கு பலி கொடுக்கப்பட்ட சிறுவனோட உடலில் இருந்து உணவை தயாரித்து கொடுத்ததாகவும் இதனால் சியஸ் கடவுள் கோபம் அடைந்தது லைகோன் மற்றும் அவரது குடும்பத்தை ஓநாயாக மாற சாபம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, எகிப்தியர்கள் இவர்களை கட்டுப்படுத்தி தங்களுடைய படை வீரர்களாகவும் தளபதிகளாகவும் வைத்தார்கள் என்பதை எகிப்தியர்கள் உருவாக்கிய சிற்பக்கலைகளில் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ஓநாய் மனிதர்கள் பூமியில் பரவலாக வாழ்ந்து வந்ததாக கூறவும் படுகிறது. ஆனால் காலப்போக்கில் ஓநாய் மனிதர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளால் அவர்களை அழித்ததாகவும் கூறப்படுகிறது. அனைத்து நாடுகளின் கலாச்சாரங்களிலும் ஓநாய் மனிதர்கள் பற்றிய குறிப்பு இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதனுடைய முக்கிய ஆதாரமாக சொல்லப்படுவதுதான் இந்த இரண்டு விஷயங்கள். ஒன்று, பல்கோரியாவில் உள்ள விவசாயி ஒருவர் தன் நிலத்தில் பள்ளம் தோண்டும் போது ஒரு மரப்பெட்டியில் ஒரு மண்டை ஓடு இருப்பதை பார்த்தார். உடனே அரசு அதிகாரிகளிடம் அதை கொடுத்து காட்டிய போது பாதி மனிதன் பாதி ஓநாய் அமைப்பை கொண்டுள்ளது என்றும் ஒருவேளை அது அழிந்து போன ஓநாய் மனிதர்களாக இருக்கலாம் எனவும் கணித்துள்ளனர். 2018 வருடம் அமெரிக்காவில் உள்ள மாண்டரா என்ற இடத்தில் ஒருவர் தன்னுடைய தோட்டத்தில் ஒரு மிருகம் சுற்றி அலைந்ததாகவும் அதன் பின் அது என்ன என்று தெரியாது, ஆனால் ஒரு கொடிய மிருகம் என கருதி அதை தன் துப்பாக்கியால் சுட்டுள்ளார். அந்த மிருகம் இறந்த பின் அதன் அருகில் சென்று பார்த்துள்ளார். அது ஒரு ஓநாய் என்றும் ஆனால் மனித தோற்றம் உள்ளதாகவும் கூறினார். ஓநாய் மனிதர்களை இயற்கையாக அழிக்க முடியாது. காரணம், ஒவ்வொரு முறையும் ஓநாய் மனிதர்களுக்கு புதிய செல்கள் உற்பத்தி செய்கிறது. மனிதர்கள் ஓநாய்களாக மாறுவதே ஓநாய் மனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதாவது ஆங்கிலத்தில் வோல்ஃப்மேன் என்று அழைக்கப்படுகிறது. ஓநாய் மனிதர்களை இயற்கையாக அழிக்க முடியாது என்பதால் அவர்களை உயிரோடு எரித்துக் கொண்டதாகவும் சில வரலாற்று குறிப்புகள் உள்ளன. ஓநாய் மனிதர்கள் நரகத்தின் பாதுகாவலர்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓநாய் மனிதர்கள் கடிப்பதால் தான் ஓநாய் மனிதர்கள் ஆகின்றனர் என்ற ஒரு கருத்தும் உள்ளது. கடவுளின் சாபத்தால் உண்டான ஓநாய் மனிதர்கள் இன்று பூமியில் இருப்பதாகவும் மக்களோடு மக்களாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஓநாய் மனிதர்களும் இன்று வரை கடல் கன்னிகளை போன்று விளங்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. பெண்களையும் குழந்தைகளையும் 25 ஆண்டுகளாக சூறையாடி வந்த நாய் ஓநாய் மனிதனை பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இது ஒரு உண்மையான சம்பவங்களாகும். ஜெர்மனியில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பெண்கள், குழந்தைகள், ஆடுகள் மற்றும் ஆட்டுக்குட்டிகள் கொல்லப்பட்டு வந்ததை அடுத்து அதன் பின்னணியில் உள்ள மர்மத்தை அறியும் முயற்சியில் அரசும் ஆய்வாளர்களும் மக்களும் இறங்கினார்கள். உடல் முழுவதும் ரோமம் நிறைந்த 2 கால்களால் நடக்கும் ஓநாய் போன்ற ஒரு உருவம் நகரத்தில் நடமாடுவதாக கதைகள் அப்போது பரபரப்பாக உலா வந்தன. அது என்ன என்று கண்டறியும் முயற்சியில் மக்களும் ஆய்வாளர்களும் அரசும் இறங்கினார்கள். கடைசியில் அவர்கள் அயராது ஓயாது கண் தூங்காமல் 20 வருடங்களாக கண்டுபிடித்த உடலில் ஓநாய் தோலை போர்த்து கொண்டிருந்தது ஒரு மனிதன் என்று தெரிந்தது. அதே நகரத்தைச் சேர்ந்த பீட்டர் ஸ்டம்ப் என்னும் விவசாயியை 25 ஆண்டுகளாக மனிதர்களையும் கால்நடைகளையும் கொன்று வந்தது ஓநாய் அல்ல, தங்கள் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு மனிதன் என்று தெரிந்ததால் அவர்களால் கோபத்தை அடக்க முடியவே இல்லை. மிக கோரமான முறையில் பொது இடத்திலேயே கொல்லப்பட்டார் பீட்டர் ஸ்டம்ப்.
பீட்டர் ஸ்டம் ஜெர்மனியின் பெட்பர்க் நகரைச் சேர்ந்த ஒரு விவசாயி. மந்திரக் கலையில் தேர்ச்சி பெற்றவன் என தன்னையே அழைத்து கொண்ட பீட்டர் ஸ்டம் தன்னை குறித்து ஒரு சிறிய விடயங்களை மக்களுக்கு சொன்னான். அது மக்களை நடுங்க செய்தது. தீர்க்க முடியாத இரத்த தாகம் கொண்ட இரத்த காட்டேரியாக பல ஆண்டுகளாக அந்த நபர் ஆடுகள், ஆட்டுக்குட்டிகள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானவர்களை அவன் கொன்று சாப்பிட்டிருக்கிறான். சாத்தான் தனக்கு ஒரு மந்திர பெல்ட்டை கொடுத்துள்ளதாகவும் அதன் உதவியால் தன்னையே பேராசை கொண்ட வலிமையான பயங்கரமான பெரிய கண்களுடைய ஓநாயாக மாற்றிக்கொள்ள முடியும் என்று கூறிய பீட்டர் ஸ்டம் மீது 25 ஆண்டுகளாக சேர்த்து வைத்திருந்த வன்மம் அனைத்தையும் மக்கள் ஒரு சேர காட்டிய போது கடைசியில் அவனது உயிரற்ற உடல் மட்டுமே அங்கு எஞ்சியது. இந்த சம்பவங்களுக்கான ஆதாரமாக 16 பக்கங்கள் கொண்ட ஒரு ஆவணம் லண்டனில் ஒப்படைக்கப்பட்டதும் பின்னர் பீட்டர் ஸ்டம்பின் கதை ஒரு ஆவணப்படமாக எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவங்களுக்கான ஆதாரமாக 16 பக்கங்கள் கொண்ட ஒரு ஆவணம் லண்டனில் ஒப்படைக்கப்பட்டதும் இப்போதும் அது பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருப்பதையும் காணலாம். அடுத்து நம்மை மிரள வைக்கும் உண்மை சம்பவம் 2018ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் நடந்த கொடிய சம்பவங்களாகும். இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த நவம்பர் மாதம் முதல் குறைந்தது 12 சிறுவர்கள் நாய்களால் கடித்து கொல்லப்பட்டுள்ளனர். சிறுவர்கள் பலியானதற்கு ஓநாய்களே காரணம் என சிலர் நம்புகின்றனர். பயத்தை உருவாக்கும் பசுமையான மாம்பழத் தோட்டம் அங்கு இருக்கிறது. பெரிய மூங்கில் குச்சியுடன் 3 இளைஞர்கள் அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். இரத்தக்கரை படிந்துள்ள ஒரு மரத்திற்கு அங்கு அருகில் ஒரு மனிதன் இறந்து கிடக்கிறான். அந்த இடத்தில்தான் மே 1ஆம் தேதி, அதாவது 2018 மே 1ஆம் தேதி கூட்டமான நாய்களால் காலித் அலி கடித்து கொல்லப்பட்டார் என நம்பப்படுகிறது. பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த காலித் பழங்களை பறிப்பதற்காக இந்த மாற்றுப்பாதையில் சென்றுள்ளார். அன்று காலை ஒரு உரத்த சத்தத்தை நான் கேட்டேன். கூட்டமான நாய்களால் தாக்கப்பட்ட சிறுவன் மரத்தில் ஏற முயற்சித்தான். ஆனால் நாய்கள் அவனை கீழே இழுத்து கடித்தன. மற்றவர்களை உதவிக்கு அழைக்க நான் கிராமத்திற்கு ஓடினேன் என்கிறார் அங்கிருந்த விவசாயி அமீன் அலி. கிராம மக்கள் சம்பவ இடத்திற்கு வருவதற்குள் காலித் இறந்து விடுகிறார். நாய்களும் காட்டுக்குள் ஓடிவிடுகின்றன. ஆனால் அன்று காலித் மட்டுமல்ல, மேலும் 2 சிறுவர்களும் நாய்களால் கொல்லப்படுகின்றனர். நாய்களின் தாக்குதலில் உயிர் பிழைத்த 12 குழந்தைகள் பயங்கரமான காயங்களுக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் பயந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதை நிறுத்திவிடுகிறார்கள். அப்போது உண்மையில் அது நாய்களா அல்லது ஓநாய்களா அல்லது ஓநாய் வடிவில் நாய் வடிவில் இருக்கும் மனிதனா? இப்பகுதியில் தெரு நாய்கள் ஏன் திடீரென சிறுவர்களை கொள்கின்றன என்பது யாருக்குமே தெரியாத மர்மமாக இருக்கிறது. அருகில் உள்ள காடுகளில் இருந்து அரிய வகை நாய்கள் ஊருக்குள் வந்துள்ளதாக வதந்திகள் பரவியுள்ளன. அப்போது ஓநாய் மனிதன் அங்கு திரிந்து கொண்டிருக்கிறான் என்ற வதந்திகளும் பரவுகின்றன. குழந்தைகளை கடித்துள்ள இந்த நாய்கள் கிராமத்தில் உலாவும் சாதாரண தெரு நாய்கள் இல்லை. இந்த நாய்கள் சற்று பெரிதாக உள்ளன. இதன் தாடைகள் ஓநாய் போல உள்ளது என்கிறார் அப்பகுதியைச் சேர்ந்த ஷபீர் அலி. இந்தியாவின் விலங்கு நல வாரியத்தில் தலைமை பயிற்சியாளராக உள்ள விவேக் சர்மா இந்த மர்மத்தை தீர்க்க முயற்சித்து வருகிறார். தாக்குதலில் ஈடுபடும் நாய்கள் உண்மையில் ஓநாய்களாக இருக்கலாம் என அவர் நம்புகிறார். இத்தாக்குதலில் உண்மையில் ஈடுபட்டது ஓநாய்கள் என்றால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அதுவும் அவை வெறிபிடித்த ஓநாய்கள். அவற்றால் ஒரு நாளைக்கு 1 to 20 கிலோமீட்டர் பயணிக்க முடியும். அத்துடன் அவை சிறுவர்களை மட்டும் குறிவைத்து கூட்டமாக தாக்கும் என்கிறார் விவேக் சர்மா. உத்தரப்பிரதேசம் மற்றும் அதன் அண்டை மாநிலமான பீகாரில் கடந்த சில ஆண்டுகளில் ஓநாய்கள் மக்களை தாக்கிய பல சம்பவங்கள் நடந்துள்ளன. ஓநாய் மற்றும் நாய் இடையிலான கலப்பினமாக இந்த வகை நாய்கள் இருக்கலாம் என கூறுகிறார் இப்பகுதியில் நாய்களை வளர்த்து வரும் ஜமால் என்பவர். நாய்களே சிறுவர்களை தாக்கியதாக அனைத்து சாட்சிகளும் கூறுகின்றன. 50க்கும் மேற்பட்ட நாய்களை பிடித்துள்ளோம். அவற்றின் நடந்தையை நிபுணர்கள் கண்காணித்து வருகின்றனர் என்கிறார் சித்தார்பூர் காவல் தலைவர் ஆனந்த் குல்கர்னி. கடந்த வாரம் 6 நாய்களை கொண்டுள்ளோம். அவை காட்டுக்குள் இருப்பதால் பிடிப்பது மிகவும் கஷ்டமாக உள்ளது. நாங்கள் கூட்டமாக காட்டுக்குள் சென்று நாய்களை தேடுகிறோம் என்கிறார் இப்பகுதியைச் சேர்ந்த கிராமத்துவாசி கான். ஆளில்லா விமானம், இரவு பார்வை சாதனங்களை கொண்ட 13 சிறப்பு படை நாய்களை பிடிக்க அப்போது அமைக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை முழுமையாக அந்த நாய்களை பிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அடிக்கடி இன்னும் அங்கு நாய்களால் கடிபட்டு இறப்பவர்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த சம்பவமும் இன்னும் விலகாத மர்மமாகவே இருந்து வருகிறது.